ஹலோ கைஸ், நான் உங்கள் வில்லேஜ் கேம் தமிழ். இந்த வீடியோவில் நாம் எப்படி பார்க்க போகிறோம்னா, நானும் எஸ்டிஜியும் தான் கைஸ் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் பே பண்ணியிருப்போம். அந்த வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நானும் வரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து லோனு ஃபுல்லாக பே பண்ணியிருப்போம். நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபன்னாக இருக்க போகுது. வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபன்னாக இருக்க போகுது. வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா டெஸ்டிகளோ M9 அந்த ஒரு புல்லட் கன்று பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. ஆப்போசிட்டில் தான் எடுத்தாங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எஸ்டிஜியை போட்டு தள்ளிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே ஒரு ஒன் டேப் போட்டு ஆரம்பித்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபோனு கொஞ்சம் உடஞ்சதுனால பார்த்தீங்கன்னா எல்லா பட்டனும் தூக்கி நடுவில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிப்போச்சு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஏன்டா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் ஒன் டேப் படிக்க விட்றீங்களாடா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அடா பாவீங்களா, என்னை பார்த்தீங்கன்னா போட்டு கிழிச்சு விட்டானுங்க. இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா அவங்கள கிழிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா படிக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா கிட்டி மாதிரி இருக்க போதே. எஸ்டிஜி ப்ரோ இதெல்லாம் கலக்கி விட்ருவோம், வாங்க வாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது பார்த்தீங்கன்னா என்னால் போட முடியல. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அட்ரா ஐயோ ஒன் டேப்பர் விழுவ மாட்டேங்குது. அவர் வேறு டக்குன்னு போய் செஞ்சிடாரு. அடா பாவே ரெண்டு பேருமே வந்துட்டிங்களாடா. ஐயோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம கிழிச்சு விட்டாங்க. அடுத்த 2 ரவுண்டு நம்ம கைஸ் நம்ம தான் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். எஸ்டிஜி ப்ரோ நல்ல கன்னாக எடு ப்ரோ, நல்ல கன்னாக எடுத்தால் தான் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கணும் மாட்டேங்க கன்று. நல்ல கன்னாக எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஹெட்டெலாம் அடிக்க வரும். எடு ப்ரோ. MP5 AUG எடுத்திருக்காரு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 சிப்பு கன்று தான் இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 சிப்பு கன்று தான். வேறு மாதிரி அடித்து கிழிச்சு விட்டுடலாம் ப்ரோ. எஸ்டிஜி ப்ரோ இந்த ரவுண்ட் வச்சு ஒரு கில் அடி ப்ரோ. பார்த்திங்கன்னா இப்போ இங்கேயே நம்ம நிற்போம். அவர் பார்த்திங்கன்னா முன்னாடி போட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா இங்கேயே நிற்போம். பார்த்திங்கன்னா ஏய் அடிக்கிறான் பாருங்க, இங்கேருந்து அடிக்கிறான், அங்கே தான் அடிக்கிறான். நம்ம இங்கேயே நிற்போம். வராம்பர் போட்டு மண்டையை கிழிச்சு விட்டாச்சு. அவர் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிச்சிருக்காரு, நம்மளும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிச்சிருக்கோம். அந்த மேலே பார்த்தீங்கன்னா காட்டுனுச்சு. பயங்கரம் கைஸ். அவர் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் மூடுக்கு வந்துட்டாராட்டுக்கு. ரிவெஞ்ச் மூட் ஆன் எஸ்டிஜிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் மூடுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நான் 2 கில் அடிச்சிருக்கேன், அவர் பார்த்தீங்கன்னா 1 கில் அடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ வேகமாக ஓடிட்டு இருக்காரு. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் உடஞ்சி போச்சுன்னு சொன்னேன்ல. பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூக்கி நடுவில் வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஒழுங்காக விளாட்ணும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா தூக்கி நடுவில் வச்சுட்டு இருந்தேன். எஸ்டிஜி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒன் டேப் அடித்து, அதாவது ஹெட்ஷாட் அடித்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துட்டாரு. இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். 1v1 சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. வராம்பருங்க ஆட்ரா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? வந்துட்டான். ஐயோ இது என்னடா இது? இந்த பொம்மை கேரக்டர், இந்த சாண்டினோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா போட்டான். இப்போ அவன் அங்கே தான் இருக்கான். அந்த மோக்கோ கேரக்டர் வச்சுருக்கிறதுனால நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ 2 ரவுண்டு நம்ம ராஜ்யம். பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி 50 காசு கொடுத்துருக்காரு. இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுனே தெரில. பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காரு 50 காசு. கேரக்டர் எதுவும் வாங்க ஆகும். பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு போங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்டிவேஷனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். மறக்காம பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. என்னோட AMW பார்த்தீங்கன்னா மெக்டன் எடுத்திருக்கான். மெக்டன் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுவோம். AMW பார்த்தீங்கன்னா ஏதோ தடுமாற்றம் ஆகும். பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுறோம், அவருங்க பேசிக்கிறான். பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி பார்த்தீங்கன்னா AMWவில் விளையாட தெரியுமானே தெரில. அவர் பாட்டுக்கு வேகமாக போயிட்டு குலால் போட்டு நிற்கிறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது? இங்கே தான் இருக்கான். நான் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் தான் அப்படி போனேன். பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கேயும் இருக்கானுங்க. 2 பேருமே 2 சைடு இருக்கானுங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடித்து வேலையை முடிச்சு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் தான் இருக்கான். அவர் எஸ்டிஜி பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 150 ஆச்சும் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ். அங்கே தான் இருப்பான். அந்த பெட்டி பின்னாடி தான் ஒழிஞ்சிருக்கான். எஸ்டிஜி பார்த்தீங்கன்னா குண்டு தூக்கி போடுறாரு. வெளியே வந்துட்டான் கைஸ். 150 பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. எங்கடா அங்கே தான் இருக்கான் ப்ரோ. அவரும் பார்த்தீங்கன்னா மோக்கோ கேரக்டர் வச்சுருக்கிறதுனால அவருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா நான் வச்சுருக்கேன்ல. அதனால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டார் அவரை, அந்த எனிமியை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 அவனுங்க 2 இருக்கோம். இந்த இதிலே பார்த்தீங்கன்னா அவனுங்க 2லேயே வச்சு மெயின்டைன் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா 5க்கு 2 நான் அடிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்ருக்கிறேன். அடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அடிச்சிடலாம்.
அவ்வளோதான் அடிக்கிறோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறது தான் இல்லை, அடிக்கிறோம். ஸோ எஸ்டிஜி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காரு. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 150 கொடுத்து அவனை முடிச்சுவிட்டேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு ஏஎம்டபிள்யூவில் எய்ம் வைக்கலான்னு பார்த்தேன், வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஸோ அங்கே பார்த்தீங்களா குறுக்கா மறுக்கான்னு போகுது. ஸோ பட்டிருக்குன்னு நினச்சேன், படலை. சரி மெக்டனையாச்சும் எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா நான் பாட்டுக்கு தேக்கிடுறேன், வானத்திலே தேய்க்கிறேன் எங்கெங்கேயோ. ஸோ இங்கே தான் இருக்கானா, இப்போ பாருங்களேன், இப்போ நான் பாட்டுக்கு தேக்கிட்டு போவேன். இது எதுக்கு பண்ணேனே தெரில. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன், நான் எதுக்குடா அப்படி தேக்கிட்டு போனேன்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏறி போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 4-2 வந்துவிட்டோம். 4-2 வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்தாச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 7 மேட்ச் பாயிண்ட் வேறு. ஸோ எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு அவனுங்க 2 நாங்கள் 5 வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கன் எடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுள் பேர் எடுத்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேர் வராது. நான் எதுக்கு டபுள் பேர் எடுத்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா எஸ்டிஜி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு நல்லா அடிப்பார். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் வராது. டபுள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் டபுள் பேர் இருக்கும் அப்படி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வராது. பட் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ட்டா போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இருந்தேன். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. ஸோ இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி டபுள் பேரில் இப்போ ஒன்ட்டா படிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசி நேராக வந்து பார்த்தீங்கன்னா தலை மேலே அடித்து முடிச்சு விட்டானுங்க. வீடியோ எடுக்கும்போது கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கெத்துக்காட்ட ஓட்டிங்களாடா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொழக்கிறானுங்க. 4-2 5-2 முடிச்சு விட்டுலான்னு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதாட்டுக்கு. ஸோ இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே வந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்கல இப்படி அடிப்பானுங்கன்னு. வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டானுங்க. டேய் வெளியே வாங்கடா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேப் தான், வாங்கடா வெளில வாங்கடா, டேய் வாங்கடா டேய். வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் எஸ்டிஜியை போட்டு தள்ளிட்டான். என்ன ப்ரோ எஸ்டிஜி போய் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் செத்துடுறாரு, நான் மட்டும் தனியாக மாட்டிக்கிறேன். ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஒன் டேப் வர விழுவ மாட்டேங்குது, ஏனே தெரில. ஐயோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. டபுள் பேரில் வச்சு அழுத்தி தேக்கிட்டானுங்க. எப்படியோ வந்து என்னையும் முடிச்சு விட்டானுங்க. ஸோ 4-4 வந்தாச்சு. ஸோ நாங்கள் ஜெயிப்போன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஜெயிப்போனாலும் ஜெயிக்கலனாலும் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க கைஸ். ஸோ உங்களுக்காக வந்து கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெசர்ட் ஈகிள் இந்த மாதிரி எடுத்து ஒன் டேப்லாம் அடிக்கணும்னு நினச்சா வச்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சா வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தோற்று தான் போவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக் எடுத்து அழுத்த வேண்டி தான். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேப்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே, வீடியோலாம் எடுக்கிறோம். ஸோ ஒரு ஒன் டேப்புக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இவர் எஸ்டிஜி வேறு போய் வந்து பார்த்திங்கன்னா டமால் டுமில் அடி வாங்கிடுறாரு. ஸோ இப்போ வேறு வழி இல்லை, மேக் எடுத்துட வேண்டி தான். ஸோ வாங்கடா டேய் வாங்கடா, பார்த்தீங்களா அப்படியே தரத்தன்னு போட்டு அழுத்தியாச்சு. ஸோ அப்பாடி அவன் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு தெரில, இங்கே தான் வருவான். அப்படி இங்கே பார்த்துட்டு நம்ம வந்து மெடிக்கெட் போடுவோம். டே ஊக்காக்கு எங்கேருந்துடா வர கைஸ். எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அடித்தாச்சு போயா கைஸ். ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க கைஸ், மறக்காமல் லைக்.